தொடர்வோம். முந்தைய பாடலில் சித்தன் ஒருவன் எய்தும் வாசியோகத்தின் பலன்களையும் அவனது சொல்லுக்கு இருக்கும் ஆற்றலையும் விளக்கிய அகத்தியர் 17வது பாடலில் அந்த ஞான நிலையை அடைவதற்கான மிக முக்கிய தடையாக இருக்கும் பாசாங்கு மற்றும் மன வஞ்சகம் பற்றி மிக கடுமையாக எச்சரிக்கிறார். பாடல் 17 ஞானமும் மன வஞ்சகமும் எச்சரிக்கை. பாடல் சஞ்சரிக்கும் மந்திரங்கள் சொல்லும் பேர்கள் தத்துவத்தின் பொருளைத்தான் அறிய மாட்டார் கொஞ்சமுமே மனமடக்கி நில்லாதார்தான் கோடான கோடி நூல்கள் ஓதி நின்றால் மிஞ்சியதே உலகினிலே வீணே யாகும் மேதினியில் மனிதருமே மாயை கொள்வார் பஞ்சமதாம் பூதமது பற்றா வண்ணம் பார்த்திருந்து வாசியதை ஏற்றிப்பாரே. விளக்கம். சித்தர்களின் நூல்களை படிப்பவர்கள் பலரும் செய்யும் தவறை அகத்தியர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். 1. பொருளறியா மந்திரம். பலர் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த மந்திரத்திற்கு பின்னால் இருக்கும் தத்துவம், அதாவது அந்த ஒலியின் ஆற்றல் மற்றும் பிராணனின் இயக்கம் அவர்களுக்கு தெரியாது. அது வெறும் சத்தம் மட்டுமே. 2. ஓதுதல் வீண். எத்தனை கோடி நூல்களை படித்தாலும் எத்தனை மந்திரங்களை மனப்பாடம் செய்தாலும் மனம் அடங்கவில்லை என்றால் அந்த அறிவெல்லாம் உலகியல் வாழ்க்கையில் வீணாகி போகும். 3. மாயை. இத்தகைய போலி ஞானிகளிடம் சிக்கி மக்கள் மாயையில் விழுந்து ஏமாறுகிறார்கள். 4. இறுதி எச்சரிக்கை. பஞ்சபூதமது பற்றா வண்ணம். உடலை உருவாக்கும் பஞ்சபூதங்களின் பிடியில் சிக்காமல் உன் சுவாசத்தை வாசி மேல் நோக்கி ஏற்றிப்பார். இதுதான் வழி என்று மீண்டும் அழுத்தமாக கூறுகிறார். மெய்ப்பொருள். உள் அர்த்தம். வாசி ஏற்றல் இது வெறும் சுவாச பயிற்சி அல்ல. உடலின் கீழ்நிலையில் மூலாதாரம் இருக்கும் பிராண சக்தியை மேலிருக்கும் சக்கரங்களுக்கு கொண்டு செல்வதாகும். பற்றா வண்ணம். நாம் பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் தான் இந்த உலகில் வாழ்கிறோம். ஆனால் ஞானி என்பவர் இந்த பஞ்சபூதங்களின் ஆதிக்கத்திலிருந்து உடல் உணர்வுகள் ஆசைகள் தன்னை விடுவித்து கொண்டவர். அதை எப்படி செய்வது? வாசியை ஏற்றி தியானத்தின் மூலம் மட்டும்தான் செய்ய முடியும். பாடம் அகத்தியர் மிக தெளிவாக எச்சரிக்கிறார். வெறும் நூல்களை படிப்பதாலும் பொருளை புரியாமல் மந்திரங்களை சொல்வதாலும் நீ அடையப் போவது ஏதுமில்லை. மனம் அமைதியற்று இருக்கும் வரை படிப்பு வீண். உன் சுவாசத்தில் கவனம் செலுத்தி அதை மேல் நோக்கி உயர்த்துவதே வாசியேற்றி உண்மையான முக்திக்கு வழி. முந்தைய பாடல்களில் போலித்தனமான கல்வியையும் மனதை அடக்காத பயிற்சியையும் கடுமையாக சாடிய அகத்தியர் 18வது பாடலில் உண்மையான ஞானம் எங்கே இருக்கிறது என்பதையும் அதை எப்படி அடையாளம் காண்பது என்பதையும் விளக்குகிறார். பாடல் 18 ஞானத்தின் இருப்பிடம். பாடல் ஏற்றிப்பார் நாசியிலே வாசி தன்னை இதமாக ஊதினாலே இடது பக்கம் மாற்றிப்பார் வலது பக்கம் ஏற்றித் தள்ளி மதியுடனே சுழிமுனைக்குள் வைத்துப்பாரே ஊற்றியே வர்மமதிர்பார்த்து நில்லு உதிக்குமே சோதிவெளி உள்ளே தானும் மாற்றமே இல்லாத மெய்ஞான கருத்தை மைந்தனே உன்னுள்ளே கண்டுகொள்ளே. விளக்கம். இந்த பாடல் மிக தெளிவான செய்முறை விளக்கத்தை பிராக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளடக்கியது. இது ஒரு யோக பயிற்சியின் வழிமுறை. 1. நாசிவாசி மூக்கின் வழியாக செல்லும் சுவாசத்தை கவனிக்கச் சொல்கிறார். 2. இடது வலது இடா பிங்களை. இடது பக்கம் வலது பக்கம் என்பது உடலில் உள்ள இடா மற்றும் பிங்களை நாடிகளை குறிக்கிறது. சுவாசத்தை முறைப்படுத்தி இந்த 2 நாடிகளையும் சமன் செய்ய வேண்டும். 3. சுழிமுனை இடா பிங்களை ஆகிய 2 நாடிகளையும் சமன் செய்து பிராணனை மைய நாடியான சுழிமுனைக்குள் செலுத்த வேண்டும். இதுவே யோகத்தின் மிக முக்கிய நுட்பம். 4. வர்ம நிலையில் ஜோதி. அந்த சுழிமுனை வழியாக பிராணன் உயரும்போது உடலின் வர்ம புள்ளிகளில் அந்த ஆற்றல் மோதி அகத்தில் ஒரு பேரொளி சோதிவெளி தோன்றும். 5. மாற்றமில்லாத மெய்ஞானம். இந்த அனுபவம் எந்த காலத்திலும் மாறாதது. இதை வெளியில் தேடாமல் உனக்குள்ளேயே மைந்தனே உன்னுள்ளே தேடிக்கொள் என்கிறார் அகத்தியர். மெய்ப்பொருள். உள் அர்த்தம். நாடி சமநிலை. சுவாசம் இடது மூக்கிலும் வலது மூக்கிலும் மாறி மாறி ஓடும். அதை சமன் செய்து நடுநிலைப்படுத்தி சுழிமுனையில் ஏற்றிவிட்டால் அங்கே விழிப்புணர்வு தானாகவே மலரும். மைந்தனே. அகத்தியர் தன்னை ஒரு தந்தையாகவும் சாதகனை தனது மைந்தனாகவும் கருதி மிக நெருக்கமான அன்போடு இந்த இரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த அறிவு வெளியில் எங்கும் இல்லை, உனக்குள்ளேதான் இருக்கிறது என்பதுதான் இதன் சாரம். பாடம் அகத்தியரின் வழிகாட்டுதல். இடா பிங்களை சுவாசங்களை சமன்படுத்தி சுழிமுனை வழியாக உள்வாங்கு. அங்கிருக்கும் வர்ம புள்ளிகளில் பிராணன் நுழையும் போது ஒளி பிறக்கும். அந்த மெய்ஞானம் உனக்குள்ளேயே மறைந்திருக்கிறது, அதை தேடி எடுத்துக்கொள். முந்தைய பாடலில் இடா பிங்களை நாடிகளை சமன் செய்து சுழிமுனைக்குள் பிராணனை செலுத்தும் நுட்பத்தை பார்த்தோம். 19வது பாடலில் அந்த பிராணன் சுழிமுனையில் நிலைபெறும்போது சாதகனின் அகத்தில் நிகழும் மாற்றங்களையும் அவனது மனநிலை எப்படி மாறுகிறது என்பதையும் அகத்தியர் விவரிக்கிறார். பாடல் 19 சுழிமுனை தியானத்தின் பயன். பாடல்
கண்டுமே சோதிவெளி தன்னை கண்டால் கலங்காதே அண்டமெல்லாம் உன்னில் தோன்றும் உண்டுமே ஓங்கார நாதன் தன்னில் உருகியே ஊமை மனம் ஒடுங்கிப் போமே மண்டுமே வாசியது ஏறி நின்றால் மௌனமாம் நிலை தன்னில் வாசம் செய்வாய் அண்டுமே அருளாலே ஞானம்தானே அறியாதார் அறிவதுவே பெருமை யாமே. விளக்கம்: இந்த பாடல் ஒரு யோகி அடையும் அமைதி மற்றும் ஞான நிலையை மிக அழகாக சித்தரிக்கிறது. 1. அண்டமும் பிண்டமும். அண்டமெல்லாம் உன்னில் தோன்றும் அகத்தில் அந்த பேரொளியை ஜோதி காணும்போது இந்த அகிலமே உனக்குள் இருப்பதை நீ உணர்வாய். பிண்டமே அண்டம் என்பது வெறும் தத்துவம் அல்ல, அது ஒரு அனுபவம். 2. ஓங்காரநாதம். சுழிமுனையில் பிராணன் ஏறி நிலை பெறும்போது காதுகளுக்குள் ஒரு நுணுக்கமான ஒலி கேட்கும். அதுதான் ஓம் எனும் ஓங்கார நாதம். அந்த நாதத்தில் மனம் லயித்து உருகி எவ்வித அலைச்சலும் இன்றி ஊமை மனம் ஒடுங்கிவிடும். 3. மௌன நிலை. எண்ணங்கள் அற்ற அந்த அமைதியே மௌனம். வாயால் பேசாதது மௌனம் அல்ல, எண்ணங்கள் கரைந்து போன அந்த நிலையே உண்மையான மௌனம். அந்த மௌனத்தில்தான் ஒருவன் வாசம் செய்வான். 4. அறியாமை நீங்குதல். அறியாதார் அறிவதுவே பெருமை இந்த ரகசியத்தை உலகியல் மனிதர்கள் அறிய மாட்டார்கள். எவன் ஒருவன் இதை தேடி அடைகிறானோ அவனே உண்மையான பெருமைக்குரியவன். மெய்ப்பொருள். உள் அர்த்தம்: ஊமை மனம். மனம் அதன் இயல்பான குணம் அலைபாய்தல் நீங்கி இறை ஒளியான ஓங்காரத்தில் ஒன்றிவிடும்போது அது அமைதியாகிவிடும். அதைத்தான் ஊமை மனம் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். மௌனம் இது சாதகனுக்குள் ஏற்படும் ஒரு பெரும் மாற்றம். ஒருமுறை இந்த ஞானத்தை அடைந்துவிட்டால் அவன் உலகச் செயல்களில் ஈடுபட்டாலும் அவனது மனம் எப்போதும் அந்த மௌன நிலையில், இறைநிலையில் நிலை பெற்றிருக்கும். பாடம்: அகத்தியர் உறுதியளிக்கிறார். சுழிமுனையில் ஓங்காரநாதத்தை கேட்டு உனது அலைபாயும் மனதை அதில் ஒடுக்கிவிடு. எண்ணங்கள் அடங்கிய மௌனத்தில் நிலைத்திரு. அந்த மௌனத்தில் உனக்கு ஞானம் தானாகவே வெளிப்படும்.